Example 8.29. If cos square theta by sin theta equal to p ன்னு எடுத்துக்கிறோம் and sin square theta by cos theta equal to q ன்னு எடுத்துருக்கோம், then prove that p square into q square into p square plus q square plus 3 equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதேமாரி ப்ரீவியஸாக ஒரு சம்மு கூட நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் சம்ஸு. அதேமாரியே தான் இந்த சம்ஸ் இருக்கும். இதுமாரி பேட்டர்ன்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை நம்ம இங்கே எடுத்து நம்ம எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பின்னு ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூன்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற எல்ஹெச்எஸில் என்ன, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறோம். எல்ஹெச்எஸில் இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது பார்க்கும்போது பிக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அவங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயரை போட்டுக்கிறோம், ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். இன்ட்டுக்கு இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டோம். கியூக்கு பதில் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ. அப்போ கியூக்கு பதில் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறோம். அதேமாரி பிக்கு பதில் என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். கியூக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அதையும் போட்டுட்டோம். ப்ளஸ் 3 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு டவுட்டு வராது இல்லைங்களா? கிளியராக வருது. ஃபைன், வெரி குட். இப்போ கொடுத்துருக்கிறது இந்த மேலே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த ஸ்கொயரை வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ காஸ் 2 சார் எவ்வளவு, 4. அப்போ காஸ் 4 தீட்டாவும் சைனை ஸ்கொயரோட பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அதேமாரி இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 சார் என்ன ஆகிடும், 4 ஆகிடும். அப்போ சைன் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி எழுதிட்டு இன்ட்டுக்கு இன்ட்டு போட்டுடுறோம். இங்கேயும் அதேமாரி காஸ் இங்கே டிஸ்பியூட் பண்ணிக்கிறோம். எப்படி, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம டிஸ்பியூட் பண்ணுறோம். பங்களிக்கும் போது நம்மளுக்கு என்னது, காஸ் 2 சார் எவ்வளவு, காஸ் 4 தீட்டான்னு வருது. இது சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன வருது, ப்ளஸ் வருது. சைன் இந்த ஸ்கொயரும் நம்ம சைன் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 அப்படின்னு நம்மளுக்கு வருது. இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு சின்னதாக ஒரு புரிதல் வரணும். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், காஸ் 4 தீட்டா இல்லைங்களா? இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே காஸ் 4 தீட்டாவில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த காஸ் 4 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இன்ட்டு இங்கே காஸ் 4 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம இப்போ எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது இங்கே இருக்கிற சைனுக்கு இங்கே இருக்கிற சைன் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகுது. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அதை தான் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு கீழே எழுதியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? சரி, இங்கே இன்ட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது, காஸ் 4 தீட்டா. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் ஹோல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லும் நம்ம என்னவா நினச்சிக்கிறோம், எல்சிஎம் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ எல்சிஎம் என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லைங்களா? இதுக்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு காசு இல்லை, அதனால் கீழே காஸ் ஸ்கொயர் போடும்போது மேலேயும் காஸ் ஸ்கொயர் போடுறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் போடும்போது என்ன ஆகிடும் நம்மளுக்கு, ஏ இங்கே என்னது இருக்குது, காஸ் 4 தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது 4 + 2 என்ன ஆகிடும் நம்மளுக்கு, 6ன்றதை மாறிடும். எங்கேங்களா புரிஞ்சுதுங்களா? இங்கே காஸ் 6 தீட்டாவாக மாறிடும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு நம்ம இப்படி எழுதிக்கிறோம். இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம், அதே மேலேயும் போட்டுக்கிறோம். அதேமாரி ப்ளஸ் இங்கேயும் போட்டுடுறோம் இல்லைங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே இல்லை, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே இல்லாதது எது இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ கீழேயும் போடுறோம், மேலேயும் போட்டுக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இங்கே 3 கீழே ஒன்றுமே கிடையாது. அப்போது 1 இன்ட்டு இந்த இடத்துல என்ன செய்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா கீழேயும் போடுறோம், அதையே நம்ம என்ன செய்கிறோம், மேலேயும் போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? கீழே போடுறத அப்படியே மேலேயும் போட்டுடுறோம். அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, இங்கே இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணி எடுத்த இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும்
இங்கே இருக்கிற sin ஸ்கொயர் தீட்டாவும் cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டாவை எழுதிட்டு இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இது பார்த்தா எப்படி இருக்கும், லாஸ் ஆஃப் இண்டிசஸில் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. அப்போ 4 plus 2, அப்போ 4 plus 2 became 6 ஆகிடுது. அப்போ cos 6 தீட்டா. கீழே எல்சிஎம் காமனாக இது மூணுக்குமே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது பாருங்கள். அதனால் ஒரே ஒரு வாட்டி கூட நம்ம எழுதிக்கலாம். இல்லை இப்போ நம்மளுக்கு புரிதலுக்கு வேண்டி sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒரு வாட்டி போட்டுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடலாம். இங்கேயும் அதேமாரி பாருங்கள், sin 4 தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா. அப்போது 4 + 2 என்ன ஆகிடுது நம்மளுக்கு 6. அப்போ sin 6 தீட்டா. கீழே அதே நம்ம இந்த sin ஸ்கொயர் தீட்டா அதை மாற்றி எழுதிக்கலாமே, sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இங்கே கீழே நம்ம பார்க்கும்போது இங்கே இந்த 3 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பை அதை ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம எழுதிடுறோம். அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுகிறோம், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவோ அப்படியே எழுதிக்கிறோம், sin ஸ்கொயர் தீட்டாவோ அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே கீழே பார்த்தா sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. மூணுத்தையும் காமனாக இருக்கிறதுனால ஒரே வாட்டி எல்சிஎம் எடுக்கும்போது என்னது, sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒரு வாட்டி காமனாக எழுதி வச்சு இல்லைங்களா. கீழே இருக்கிற நியூமரேட்டர் எல்லாமே எல்சிஎம் எடுக்கும்போது சேமாக இருக்கணுன்றது ஒரு கண்டிஷன். அதனால் எல்லாமே சேமாக வந்தாச்சு, ஒரு வாட்டி எழுதிட்டோம். அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு வாட்டி எழுதினா போதும் இல்லையா. அப்போ cos 6 தீட்டா ப்ளஸ் sin 6 தீட்டா ப்ளஸ் 3 cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இப்படி எழுதி முடித்த உடனே அடுத்தது இதை நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அங்கே கொடுத்துருந்த அதே காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதியாச்சு. இன்ட்டு இங்கே அங்கே cos 6 தீட்டா ப்ளஸ் sin 6 தீட்டா இன்ட்டு 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, கீழே sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பார்க்குறோம் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டாவும் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் மல்டிப்ளிகேஷன் தானே, போத் ஆர் டு பி சேம். இதை மாற்றி இப்படி கூட எழுதிக்கலாம், நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டாவோ அல்ல இது sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டால் போட்டால் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், cos 6 தீட்டா ப்ளஸ் sin 6 தீட்டா ப்ளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை நம்ம இதை தான் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ மேலே கொடுத்துருக்கிற cos 6 தீட்டாவை நம்ம எப்படி சிம்பிளிஃபை ஃபார்மில் எழுதணும்னா cos ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது பார்த்தா எப்படி இருக்கும், லாஸ் ஆஃப் இண்டிஸில் a to the power of m into whole to the power of n equal to a to the power of m into n. அப்போ 2 3s are 6. அப்போ இப்படி cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அதேமாரி sin 6 தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம இப்படி எழுதிடுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம், 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி எழுதி முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் நம்ம புரிய வரணும். இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தா இது a கியூப் ப்ளஸ் இது b கியூப் அப்படின்ற மாரி ஃபார்முலா ஒன்று வருது. அது என்னன்றதை நம்ம பார்க்குறோம். கீழே பாருங்கள், a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a + b அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த a + b த ஹோல் கியூப்பை அப்படியே இங்கே இருக்கட்டும், இந்த -3ab ப்ளஸ் 3abயை இந்த பக்கம் கொண்டு வரும், ஈக்குவல் டு கொண்டு வரும்போது எப்படி இருக்கும், a + b த ஹோல் கியூப்பை போட்டுட்டு இந்த ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது -3ab ஈக்குவல் டு, அப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப்பு இதே சைட்லேயே இருக்கும் இல்லைங்களா. இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்கே a கியூப் இருக்கா, a மாரி தான் இங்கே எது இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, கியூப் இருக்குது, ப்ளஸுக்கு ப்ளஸ் இருக்குது, sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் தான் b இருக்குது, கியூபுக்கு பதில் கியூப் இருக்குது. அப்போ இதுக்கு பதில் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? பாருங்கள், நம்ம இது கியூபுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், ஏக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம், பிக்கு பதில் sin ஸ்கொயர் தீட்டா போட்டுட்டு ஹோல் கியூப் போட்டாச்சா. மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டோம், 3க்கு 3 போட்டுட்டோம், ஏக்கு பதில் அங்கே என்ன செய்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுட்டோம், பிக்கு பதில் என்னது sin ஸ்கொயர் தீட்டாவும் போட்டுட்டோம், a ப்ளஸ் b ப்ராக்கெட்டில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பிக்கு பதில் sin ஸ்கொயர் தீட்டா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிச்சாச்சு.
இது வரைக்கும் இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்த உடனே நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வரணும். என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஐடென்டிட்டியில் 1ன்னு வருது. அப்போ இதுக்கு பதில் இந்த இடத்துல 1 கியூப் போட்டாலும் 1 தான் இல்லைங்களா? மைனஸ்க்கு மைனஸ் போட்டுறோம், 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுறோம், இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம 1ன்னு போட்டுறோம். ப்ளஸ் 3 என்னது? இதை மாற்றி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஒரு கன்வீனியன்ட்டுக்கு வேண்டி இப்போ அடுத்தது கேன்சல் பண்ணணும், அதுக்கு வேண்டி இங்கே மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 என்னது? இதே தான் வரும். அப்போ 3 ப்ளஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கே ப்ளஸ் சைனில் வருது, இது மைனஸ் சைனில் வருது. அப்போ மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ அந்த 1 இஸ் என்னது? LHS ஈக்குவல் டு RHS. அந்த 1 தான் நம்மளுக்கு என்னது? ஈக்குவலாக வருது இல்லைங்களா? இந்த 1 தான் என்னது? 1 இஸ் ஈக்குவல் டு LHS ஈக்குவல் டு RHS இல்லைங்களா? அப்போ ஃபைனலாக என்னது? P ஸ்கொயர் இன்ட்டு Q ஸ்கொயர் இன்ட்டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 3 வந்து நம்மளுக்கு என்னது? 1ன்னு கிடைக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? RHSக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ போத்த சைடு LHS ஈக்குவல் டு RHSன்னு கிடச்சதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம வரோம். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக செம்ம புரிஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ட்ரிக்னாமெண்ட்ரி புரியும், ஃபுல் மார்க் எடுக்கலாம். இங்கே மட்டும் ட்ரிக்னாமெண்ட்ரி வராது, நீங்கள் ஹையர் கிளாஸஸில் போகும்போது புரியுதுங்களா? இப்போ நம்ம 10th தான் படிக்கிறோம், அடுத்தது +1 +2 போகும்போதும், அடுத்து வேறு ஹையர் கிளாஸஸ் போகும்போதும், இன்ஜினியரிங்கோ பாலிடெக்னிக் எது போகும்போதும் உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் பேஸு இங்கே தான் புரிய ஆரம்பிக்கும். அதனால் இதை நல்லா போட்டு புரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் ஈஸியாக கிடைக்கும். ஹையர் கிளாஸஸ்லேயும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆல் த பெஸ்ட்.